மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வணிக நல வாரியம் ஒன்று மத்தியிலே உருவாக்கப்பட்டது. அதையும் செயல்படுத்திட வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சருக்கு நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க. ஏபிசி டி கிரேடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்களெல்லாம் சுனாமி மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கும் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் பாரத பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று, ஏன்னா பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் சந்தித்து பிரதமர் ஆவதற்கு முன்பும் சந்திச்சிருக்கோம், அப்புறமும் சந்திச்சிருக்கோம். சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், நான் ஒரு சாமானியன், நான் சாதாரணமாக டீ வியாபாரம் செய்தவன், என்னுடைய தகப்பனார் மளிகை கடை வைத்திருந்தவர் என்று சொன்னார்கள். அப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி. அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைக்க போறார், சாதாரணமான மக்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நன்மை பறக்க போகிறது என்ற வாசகம் எங்க மனசுல எனக்கு உதிர்த்தப்பட்டது. உண்மையிலே தெரிஞ்சு இதுல நான் மேடை பேச்சுக்காக சொல்லலைங்க, உண்மை நிலவரம் இது. ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்று இந்த உலக நாடுகளிலே இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பு என்பதில் யாரும் மறுக்க முடியாது. இன்று அமெரிக்க நாடு 25%, 50% வரி விதிப்பை திணித்தாலும் கூட அதையும் எதிர்கொண்டு நம்முடைய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் பல நாடுகளுக்கு உற்பத்தி ஏற்றக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே எத்தனை நாடுகள் நம்மை கண்டு பொறாமைப்பட்டாலும் அத்தனையும் மீட்டெடுத்து போராடக்கூடியவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்.